நாங்கள் அனுராதபுரம் மாவட்டத்தில் கெக்கிராவை சொல்லி ஒரு ஏரியா, அதில் போராப்பல் என்ற ஒரு சின்ன ஒரு கிராமம். இது உண்மையிலே எங்களோட உறவுகள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எங்களால் முடியுமான ஒரு சின்ன உதவிக்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு வழங்குறதுக்காக வந்திருக்கோம். இதுல நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்களோட உறவுகள், போராப்பல் உறவுகள் இந்த உதவித்தொகையை வழங்குறதுக்காக எங்களோட எல்லா ஊர் மக்களும் இணைஞ்சி இந்த ஏற்பாட்டை செஞ்சிருந்தாங்க. முக்கியமா போராப்பல் அமைஞ்சிருக்கிற ஜும்மா மஸ்ஜிதுகள், அதே போல பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் போராப்பல்ல மக்கள் தான் வாழக்கூடிய பகலகங்கள், அதே போல முக்கியமா இதுல வந்திருக்கிறது எங்களுடைய அல்பலாடிஎக்ஸ் சமூக முன்னேற்ற கழகம், சமூக பணிகள்ல கூடுதலாக ஈடுபடக்கூடியவங்க. நாங்க உண்மையிலே அல்லாஹ்கிட்ட துஆ செஞ்சு கொள்ளணும். மலையகத்துல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்குது, உயிர் சேதங்கள் கூட ஏற்பட்டிருக்குது. எங்களுக்கு எங்களோட உடைமைகள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்குதுக்குள்ள அது எங்களுக்கு ஃபியூச்சர்ல உழைச்சு கொள்ளையிலும் நாங்க நல்லா இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா எங்களோட சகோதரர்கள் உயிர் தியாகம் செய்த அளவுக்கு போயிருக்குது. அதுக்காக நாங்க முதலாவது இறைவன்கிட்ட பிரார்த்தித்து கொள்ளணும். அதே போல உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் மிச்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. நாங்க இங்க பார்த்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கே விளங்குது. என்று சொன்னா எவ்வளவு நாங்க நியூஸ்ல பார்த்தாலும் நேரடியா பார்த்த மாதிரி வராது. அதாவது நாங்க உங்களையும் சந்திச்சு பேசிட்டு போவோம் என்று சொல்லி வந்திருந்தோம். பார்த்ததுக்கு பிறகு நாங்க இப்ப வரக்குள்ளே வாகனங்கள் வார ஏழாத அளவுல இன்னும் இருக்குது தண்ணி. நிறைய பேர் கஷ்டப்படுதாங்க. இதெல்லாம் ஒரு சில நாட்களுக்குள்ள உங்களுக்கு சரியாகி இறைவன் அருளோட நீங்க இருந்ததை விட நல்லபடியா இந்த பிரதேசத்துல வாழணும். இறைவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இப்படி ஒண்ணு நடக்குதா இருந்தா நாங்க உங்களோட நிக்கணும்னு சொன்னா நாளைக்கு எங்களுக்கு இப்படி ஒண்ணு நடக்குமா இருந்தா நீங்களும் நிற்பீங்க. அதுதான் இறைவனுடைய ஏற்பாடும் கூட. இன நாங்க ஒன்றைத்தான் யோசிக்கோம். எங்கட உறவுகள், எங்கட சமூகம் ஒரே ஒரு தோட்டம் வருது. எங்க பாதிக்கப்பட்டாலும் எங்கட சமூகம் எண்ணம் எங்களுக்கு வருது. இதுல நிறைய பேர் இன்னைக்கு வேலைகளை விட்டுட்டு இன்னைக்கு நாங்க போகணும், எங்கட உறவுகளை பார்க்கணும் என்று சொல்லி வந்திருக்காங்க. நீங்க துவா செஞ்சு கொள்ளுங்க. முக்கியமா போராப்பலையில வாழக்கூடிய, பாலகுமையில வாழக்கூடிய மக்கள், வெளிநாட்டில் எங்கட சகோதரர்கள் வாழ்ந்தாங்க. அவங்களோட நிதியுதவிகள் அதனோடு தான் நாங்க இதை செஞ்சிருக்கோம். இல்லாட்டி எங்களால தனி மனிதர்களால செய்ய இயலாது. இருந்தாலும் எங்களால முடியுமான ஒரு சிறிய ஒரு உதவி தான். அது அல்லாட ஏற்பாடு, முழுமையாக அல்லாட இறைவனின் ஏற்பாட்டால வந்திருக்கோம். கட்டாயமா நீங்க பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்கும். எதிர்காலத்துல பிள்ளையோட கல்விக்காக இப்ப கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியானதுக்கு அப்புறம் அதுகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. நீங்களும் சந்தோஷமா மகிழ்ச்சியான முறையில இருக்கணும். இறைவனிடம் பிரார்த்தித்து கொள்ளுது. ஊர் மக்களுக்கும் எங்களோட சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுது. மனிதர்கள் மிக விருப்பமானவன், மனிதர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹதீஸோடு நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த அனர்த்தம் முழு இலங்கையர்களுக்குமே ஒரு பாதிப்பானதாக அமைஞ்சிருக்குது. இப்போ ஏதாவது செய்ய வேணும்னு சொல்லி பல வகையான நோக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கையும் காணப்பட்டுச்சு. அப்போ அந்த நோக்கங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக அல்பலாடிஎக்ஸ் சமூக முன்னேற்ற கழகம், போராப்புலையில் இருக்கக்கூடிய 2 ஜும்மா மஸ்ஜிதுகள், அதே போன்று எங்களது அயல் கிராமம் பகலகம் ஜும்மா மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் சேர்ந்து யங்ஸ்டார், அதே மாதிரி விளையாட்டு கழகமான யங்ஸ்டார்ஸ், அவங்க அனைவரும் சேர்ந்து குறிப்பிட்ட ஒரு 2 நாளுக்கு இடையில இந்த ஏற்பாடை செஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் பெறுமதியான பொருள், அதே போன்று பணம் கிடைத்து 5000 பெறுமதியான ஒரு பார்சல், மொத்தமாக 200 பார்சல்கள் கொடுக்கறதுக்குரிய சந்தர்ப்பத்தை இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த அளவுக்கு பொருட்களை சேர்த்து எங்களுக்கு அந்த உதவிகளாக உலருணவு பொருட்களாக கொண்டு தந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த பள்ளி சிராக்கியம் ஜும்மா பள்ளி நிர்வாகம் சார்பாக மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோட எங்களுடைய பிரதேச மக்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தை இறைவன் மென்மேலும் வெற்றி செய்வதோடு உங்களுடைய ஆயுள் காலத்தையும் எல்லாம் நிறைவேற்றி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல ஒரு சிறப்பான நிலைக்கு கொடுக்கும். இன்னும் உங்களுடைய அந்த உதவி செய்கின்ற மனப்பான்மை இன்னும் வளர வேண்டும் என்று ஊர் மக்கள் சார்பாகவும் பள்ளி நிர்வாகம் சார்பாகவும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாத்துல்லாஹ் எங்களுக்கும் அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனால நாங்கள் வந்து இந்த பிரதேச மக்களை நேரடியாக பார்த்து நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் அவர்களுடைய பொருளாதாரத்துக்காண்டியும் உடல் ஆரோக்கியத்துக்காண்டியும் துவா செய்து கொள்வோம். அல்லாஹ்